சக்தி சக்தி அக்கா கிளம்பியாச்சா? நான் ரெடிக்கா. என்னோட லஞ்ச் பேக் எடுத்துட்டு போய் கார்ல வச்சிரு. நான் சரிக்கா. வரேன். ஜெயம்மா, சாயந்தரம் முருகம்மா அத்தை மக கல்யாணம் இருக்கு. பணமாவே செஞ்சிடலான்னு பாக்குறேன். எவ்வளோம்மா? ஒரு 5000 ரூபாய் செய்யணும்ல. சரிம்மா. என்னோட ஏடிஎம் கார்டு என்கிட்டதாம்மா இருக்கு. நேத்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது கொடுத்தியே, அதுலயே எடுத்துக்கோமா. சரிம்மா. ம். அக்கா, உனக்கு என்ன? பென்ட்ரைவ் வாங்கணும். எத்தனை தாண்டி வாங்குவ? சரி, எவ்வளோ? 1200. அம்மா கிட்ட தான் ஏடிஎம் கார்டு இருக்கு, வாங்கிக்கோ. தேங்க்ஸ்க்கா. ம். அம்மா. ஜெயமா. அப்பா. ம். அப்பா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஆஹா. என்னப்பா? எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுல? அப்பா. இல்லம்மா, பாலச்சந்தர் படம் ஹீரோயின் மாதிரி பரபரப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியே, அதான் கேட்டேன். அம்மா, அக்கா, தங்கச்சி, உன் குடும்ப பொறுப்புகள்னு உன் வாழ்க்கை பழைய மாதிரி ஆயிடுச்சு. நடுவுல செந்தில்னு ஒருத்தன் வந்ததோ, அவனை நீ லவ் பண்ணதோ, வேணான்னு சொன்னதோ, அதெல்லாம் பழைய கதையாயிடுச்சுல. அப்பா, உன் வாழ்க்கையில அப்படி ஒருத்தன் வராத மாதிரி உன் வாழ்க்கையை நீ பழையபடி வாழ ஆரம்பிச்சுட்ட. ஆனா அவன் பாவம்மா, அவனால உன்ன மாதிரி ஈஸியா மாற முடியல. ரொம்ப வருத்தமா இருக்குமா. நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறீங்களாப்பா? ஒவ்வொரு நிமிஷமும் அவனை நினைச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். வேணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பத்தி யோசிச்சு அவனுக்கு என்னமா பிரயோஜனம்? I am very sorry to say this, ma. You cheated him. அப்பா, அவனை போட்டு தள்ளிட்டமா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, குடும்பம் அம்மான்னு என்ன காரணம் வேணா இருக்கட்டும், அவனை நீ போட்டு தள்ளது உண்மையா இல்லையா? எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நீ ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்புற. அந்த பையன் தாடியை வச்சுக்கிட்டு உன்னை மறக்க முடியாம நெதமும் குடிச்சிட்டு அவன் வாழ்க்கைய சீரழிச்சிட்டு இருக்காமா. இந்த காதல் இருக்க, அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரிமா. அப்ப எனக்கும் அடிபட்டிருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? பொறுமா, நான் இன்னும் முடிக்கல. இந்த ஆக்சிடென்ட்ல நீ லாரியா வந்த, செந்தில் சைக்கிள்ல வந்தான். அவன் ஸ்பாட் அவுட்டுமா, நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்துட்ட. சரி விடுமா, காலங்காத்தால உன்னை நிக்க வச்சுட்டு அருவைய போடுறேன், நீ கிளம்புமா. அப்பா, அவன் மாறிடுவான், சீக்கிரமே மாறிடுவான். அதான்ப்பா அவனுக்கும் நல்லது. அவன் மாற மாட்டாமா, அவன் வேற மாதிரி ஆளு. அவனை யோசிச்சாம எனக்கு கவலையா இருக்கு. உன்னை பத்தி கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. அட்லீஸ்ட் அவன் உன்னை மறந்துட்டு பழைய மாதிரி ஆனா போதும் தான் இப்போதைக்கு நான் யோசிக்கிறேன். சரிம்மா, நீ கிளம்பு.